வணக்கம், வெல்கம் டு தமிழா. நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம்னா என்ன, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த வகுப்புல போலியான விசைனா என்ன, அந்த போலியான விசை எதுக்கு நாம பயன்படுத்துறோம்னு பார்க்கலாம். ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன், ஈஸியான செஷனும் கூட. சோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். இப்போ நமக்கு பொருளோட இயக்கம்னா என்னன்னு தெரியும். சோ இந்த பொருளோட இயக்கம் எதை பொறுத்து மாறுபடும்? ஒன்னு டைமை பொறுத்து மாறுபடும், இன்னொன்னு குறிப்பாயை பொறுத்து மாறுபடும் இல்லையா? இப்ப நான் குறிப்பாயம்னு சொன்னேன் அப்படின்னா ரெண்டு வகையான குறிப்பாயம் இருக்கு. என்னன்னா நிலைமை குறிப்பாயம், இன்னொன்னு நிலைமைமற்ற குறிப்பாயம். இப்போ நிலைமை குறிப்பாயத்தோட பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். சோ இப்போ ஒரு பொருள் ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகத்துடன் சீரான இயக்க நிலையில் இருக்கும் குறிப்பாயம் என்ன சொல்லலாம்? நிலைமை குறிப்பாயம் சொல்லிடலாம். எக்ஸாம்பிள், இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன், என்னோட திசைவேகம் v = 0. இப்போ நான் என்ன பொறுத்து மத்த பொருளோட இயக்கத்தை நான் கால்குலேட் பண்ணலாம். என்னோட குறிப்பாயம் என்ன சொல்லலாம்? நிலைமை குறிப்பாயம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் இங்க ஓய்வு நிலையில. சரி, அதே மாதிரி இப்போ நான் பூமி எடுத்துட்டேன். பூமி மாறா திசை வேகத்துடன் சுத்திட்டு இருக்கு இல்லையா? அப்படின்னா அந்த பூமி மீது நின்றுட்டு மத்த பொருளோட இயக்கத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த பூமிங்கிறது ஒரு நிலைமை குறிப்பாயம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். என்ன, ஓய்வு நிலையில இருந்தாலும் அல்லது திசை வேகம் மாறாம இருந்தாலும் அந்த குறிப்பாயம் என்ன சொல்லலாம்? நிலைமை குறிப்பாயம் சொல்லலாம். இப்போ இந்த நிலைமை குறிப்பாயத்துல முடுக்கம் மதிப்பு என்னவா இருக்கும்? 0. வெரி இம்பார்ட்டன்ட். அதுவே நிலைமைமற்ற குறிப்பாயம் அப்படின்னா திசை வேகம் மாறுபடும். ஒன்ஸ் திசை வேகம் டைமை பொறுத்து மாறுபடும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? முடுக்கம் கிடைக்கும். அப்படின்னா முடுக்கம் அடைந்த குறிப்பாயம் என்ன சொல்லலாம்? நிலைமைமற்ற குறிப்பாயம் சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ நான் நிலைமை குறிப்பாயம் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த நிலைமை குறிப்பாயத்துல இருந்து ஒரு பொருளோட இயக்கத்தை நான் கால்குலேட் பண்ண அப்படின்னா அந்த பொருளோட இயக்கம் நியூட்டன் விதிகளுக்கு கட்டுப்படும். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சோ எக்ஸாம்பிள், ஓகே, சோ நான் இங்க நின்று இருக்கேன், தரையில ஓய்வு நிலையில நின்று இருக்கேன். சோ ஓய்வு சொல்லும் போது என்னோட குறிப்பாயம் என்ன சொல்லலாம்? நிலைமை குறிப்பாயம் இல்லையா? v = 0. சோ இந்த குறிப்பாயத்துல இருந்து நான் மேல் நோக்கி செல்லும் பொருளின் இயக்கத்தை கால்குலேட் பண்றேன். அப்படின்னா ஏங்கிற முடுக்கம் அடைந்த பொருள். சோ இது லிஃப்ட். ஓகே, சோ லிஃப்ட்டுக்குள்ள ஏங்கிற ஒரு மனிதன் இருக்கான், அவனோட நிலை. சோ இந்த நிலைமை குறிப்பாயத்துல இருந்து இந்த பொருளின் இயக்கத்தை நான் கால்குலேட் பண்றேன். அப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் விசை எப்படின்னு எழுதலாம். இப்போ சோ இங்க மனிதன், ஓகே, தனித்த பொருளின் விசைப்படும். மனிதன் மீது செயல்படும் எடை mg கீழ் நோக்கி இருக்கும். அதே மாதிரி இந்த லிஃப்ட் மனிதன் மீது செலுத்தும் செங்குத்து விசை மேல் நோக்கி இருக்கும். அதே மாதிரி முடுக்கம் எந்த திசையில இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். அப்படின்னா இதுக்கு நான் நியூட்டன் விதியை யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? n - mg = mv இல்லையா? அப்படின்னா n என்ன சொல்லலாம்? mg + c. ஓகே, நான் ஓய்வு குறிப்பாயத்துல இருந்து இந்த பொருளோட இயக்கத்தை பார்க்கும்போது எனக்கு செங்குத்து விசையின் மதிப்பு என்ன கிடைச்சிச்சு? m × g + c. இதே நான் நிலைமைமற்ற குறிப்பாயத்துல இருந்து பார்க்கும்போது பொருளின் இயக்கம் நியூட்டன் விதிகளுக்கு கட்டுப்படாது. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதுதான் நிலைமை குறிப்பாயத்திற்கும் நிலைமைமற்ற குறிப்பாயத்திற்கும் இதெல்லாம் இருக்க வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள், சோ இப்போ லிஃப்ட் இருக்கு. சோ லிஃப்ட் மேல் நோக்கி இருக்கு. அதுல ஏங்கிற ஒரு மனிதன் பொருளின் நிலை. இப்போ நான் இங்க இருக்கு. அப்படின்னா நானும் லிஃப்ட்டுக்குள்ள இருக்கேன். அந்த மனுஷனை பார்க்கும்போது அந்த ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? ஓய்வு நிலையில இருக்கும். அப்படின்னா இந்த மனிதனின் இயக்கத்தை இப்ப கால்குலேட் பண்றேன். அப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் விசைகளை நான் கால்குலேட் பண்றேன். என்னென்ன விசை இருக்கும்? mg கீழ் நோக்கி இருக்கும், மேல் நோக்கிய விசை என்ன? அப்படின்னா ரெண்டு பேரும் ஓய்வு நிலையா இருக்கும்போது நான் அவங்க பார்க்கும்போது முடுக்கமே இருக்காது. சோ என்ன கிடைக்கும்? n = mg இல்லையா? சோ நான் நிலைமை குறிப்பாயத்துல இருந்து பார்க்கும்போது பொருளின் மீது செயல்படும் செங்குத்து விசை n = m × g + c. இதே நிலைமைமற்ற குறிப்பாயத்துல இருந்து பார்க்கும்போது n = m × g. அப்படின்னா இது ரெண்டும் சமம் என்ன சொல்லலாம்? நியூட்டன் விதிகள் குறிப்பாயத்தை பொறுத்து மாறுபடும். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி விசையும் குறிப்பாயத்தை பொறுத்து மாறுபடும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா இந்த நிலைமைமற்ற குறிப்பாயத்துல இருந்து ஏதோ ஒரு விசை மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இல்லையா? சோ அந்த விசையை நான் என்ன பண்றேன்? கற்பனையா நான் எடுத்துக்கிறேன். சோ அந்த விசை என்ன சொல்லலாம்? போலியான விசை. புரிச்சுதா? சோ எப்படி இருக்கும் போலியான விசை? பொருளின் முடுக்கம் மேல் நோக்கி இருக்கு. நான் போலியான விசை கருதும் போது அதோட பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கும். அப்படின்னா விசை எப்படி இருக்கும்? கீழ் நோக்கிய விசை. புரிச்சுதா? சோ போலியான விசை
F is equal to என்ன சொல்லலாம் MA எந்த திசையில இருக்கும் நெகட்டிவ் டைரக்ஷன்ல எதிர் திசை புரியுதா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் நான் போலியான விசையை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த பொருளின் இயக்கம் எதுக்கு கட்டுப்படும் நியூட்டன் விதிகளுக்கு கட்டுப்படும் சோ பார்க்கலாம் எப்படின்னா இப்ப தனித்த பொருளின் விசை படம் வரையணும் இந்த பொருளின் மீது சோ mg கீழ் நோக்கி இருக்கும் அதே மாதிரி n மேல் நோக்கி இருக்கும் ma போலியான விசை கீழ் நோக்கி இருக்கும் இப்போ நான் எழுதலாம் என்ன கிடைக்கும் n is equal to mg plus me புரியுதா இப்போ நான் போலியான விசை எடுத்துக்கும்போது இந்த ரெண்டும் சமமா இருக்கும் இல்லையா சோ வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ புரிஞ்சதா நான் எதுக்காக போலியான விசை எடுத்துருக்கேன் சோ போலியான விசை எடுத்துக்கும்போது நிலைமற்ற குறிப்பாயத்தில் பொருளின் இயக்கம் நியூட்டன் விதிகளுக்கு கட்டுப்படுகிறது புரியுதா வெரி இம்பார்ட்டன்ட் சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சோ இதுக்கு அப்புறம் எல்லாமே நிலைமற்ற குறிப்பாயம் எடுத்துறேன் அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகே ஏன்னா நான் போலியான விசை அப்ளை பண்ணனும் சோ நான் கார்ல உட்கார்ந்திருக்கேன் ஓகே சோ இன்சைட் கார் இங்க ஒரு தனி ஊசல் கட்டிட்டு இருக்கான் இப்போ கார் முடுக்கம் அடையும் போது நான் நிலைமற்ற குறிப்பாயத்துல இருக்கேன்னு சொல்லிடலாம் இல்லையா அதே மாதிரி இப்போ தனி ஊசல் எந்த திசையில போகும் இந்த திசையில இல்லையா ஊசல் ஆடும் அப்படின்னா இந்த தீட்டாவை நான் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா கார் முடுக்கம் அடையும் போது தனி ஊசல் ஏற்படுத்தும் கோணத்தை நான் கால்குலேட் சோ இதுதான் இந்த क्वेश्चन அப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்ணணும் எதை பொறுத்து சோ நிலைமற்ற குறிப்பாயத்தை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ இது தனி ஊசல் ஒன்ஸ் முடுக்கம் அடையும் போது எந்த திசையில மூவ் ஆகும் அப்படின்னா நான் போலியான விசையை நான் எடுக்கணும் அப்படின்னா போலியான விசை எந்த திசையில இருக்கும் ME இந்த திசை அதே மாதிரி பொருள் நிறை m எடுத்துட்டேன் அப்படின்னா அதன் மீது செயல்படும் எடை கீழ் நோக்கி இருக்கும் இங்க கயிறு அதனால இதன் மீது செயல்படும் விசை இழு விசை இந்த திசையில அப்படின்னா இது தீட்டா அப்படின்னா இந்த t ரெண்டு கூறுகளா பிரியும் ஒன்னு சோ கிடைத்தல கூறு இன்னொரு செங்குத்து கூறு இது தீட்டா அப்படின்னா zigzag இது என்ன இருக்கும் தீட்டாவா இல்லையா இது தீட்டா அப்படின்னா இது என்ன இருக்கும் t cos தீட்டா இது என்னது t sin தீட்டா புரியுதா இப்போ நான் எல்லாத்தையும் சமப்படுத்துறேன் எனக்கு கிடைச்சிரும் t sin theta is equal to அதற்கு எதிர் திசை என்ன இருக்கு ma அதே மாதிரி t cos theta is equal to என்ன சொல்லலாம் mg புரியுதா சோ ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 ஓகே சோ நான் டிவைட் பண்ண எனக்கு t t கேன்சல் ஆயிடும் sin by cos என்ன ஆயிடும் tan இல்லையா அதே மாதிரி சோ 1 divided by 2 சோ mm கேன்சல் ஆகும் 8h அப்படினா theta ஓட மதிப்பு tan inverse of 8h so very important once theta ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா நான் என்ன கால்குலேட் பண்ணலாம் a உம் கால்குலேட் பண்ணலாம் இல்லனா a எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா என்ன கால்குலேட் பண்ணலாம் theta ஓட மதிப்பு கால்குலேட் புரியுதா செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ ரெண்டு பொருள்கள் நான் எடுத்துட்டேன் அவற்றின் நிறைகள் முறையே சோ இது கேபிட்டல் M ஓகே இது மீது இந்த ஒரு பொருள் வச்சிருக்காங்க ஸ்மால் m ஓகே சோ the capital M ஏற்படுத்தும் கோணம் θ சோ இப்போ என்ன क्वेश्चन அப்படினா இப்போ Aங்கற ஒரு பொருள் இந்த பொருள் முடுக்கமடையுது இந்த திசையில n ஆகும் சோ இந்த mங்கிறது பின்னோக்கி தள்ளப்படும் இல்லையா சோ பின்னோக்கி முடுக்கம் இதுக்கு எதிர் திசை இந்த திசையில முடுக்கமடையும் இல்லையா சோ நழுவுதுன்னு சொல்லலாம் இல்லையா இப்போ क्वेश्चन என்ன அப்படினா இந்த பொருள் நழுவாமல் இருக்க m நழுவாமல் இருக்க கேபிட்டல் M மீது செயல்படும் முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணணும் A வை கால்குலேட் பண்ணணும் ஓகே இப்போ நழுவாமல் இருக்கு அப்படினா இந்த பொருள் மீது செயல்படும் முன்னோக்கி விசையும் பின்னோக்கி விசையும் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்படினா தொகுபயன் விசை என்னவா இருக்கும் 0 சோ இந்த பொருளின் மீது தொகுபயன் விசை 0 பண்ணா அப்படினா A ஓட மதிப்பு ஈஸியா கிடைக்கும் ஓகே அதுக்கு இந்த பொருளோட தனித்த பொருளின் விசை படம் வரையறேன் கேபிட்டல் M சோ என்ன இருக்கும் பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும் அது ரெண்டு கூறுகளா பிரியும் இல்லையா சோ இது mg sin θ கூறு இது mg cos θ கூறு சோ இது கீழ் நோக்கி mg இது என்ன இருக்கும் sin θ இது cos θ அதே மாதிரி பொருளின் மீது இந்த கேபிட்டல் M ஏற்படுத்தும் செங்குத்து விசை இந்த திசையில இருக்கும் ஓகே அதே மாதிரி பொருள் இந்த திசையில முடுக்கம் அடையறதுனால ரெண்டு கூறுகள் இருக்கும் ஒன்னு இந்த கூறு இன்னொன்னு இந்த கூறு ரெண்டு கூறு ஓகே சோ இப்போ நான் இந்த கூறுகளோட மதிப்பு கால்குலேட் பண்ணனும் அதுக்காக நான் A இந்த திசையில எடுத்துட்டேன் அப்படினா இது கோணம் சோ A இந்த திசையில இருக்கு அப்படினா இது θ சோ இது ரெண்டு கூறுகளா பிரியும் இந்த திசையில ஒன்னு இந்த திசையில
இது தீட்டா அப்படின்னா இது என்ன சொல்லலாம் 90 மைனஸ் தீட்டா. இது 90 மைனஸ் தீட்டா வந்தா இது என்ன வரும் தீட்டா வரும். சோ நான் இத டோட்டலா ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கும் 90 டிகிரி எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது தீட்டா வந்துச்சுனா இது என்ன வரும் 90 மைனஸ் தீட்டா. சோ இத டோட்டலா ஆட் பண்ணும்போது எனக்கு 90 எனக்கு கிடைக்கும். அப்படினா இது என்ன வரும் தீட்டா. சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது தீட்டா அப்படினா இது என்ன கூறுவா இருக்கும் MA cos தீட்டா. ஏன்னா அடுத்த பக்கம் இது என்ன இருக்கும் MA sin தீட்டா. இப்போ நான் விசைகளை சமப்படுத்துறேன். சோ சமப்படுத்தும் போது என்ன கிடைக்கும் சோ செங்குத்து விசை எதுக்கு சமமா இருக்கும் இந்த ரெண்டுக்கும் சமமா இருக்கும் இல்லையா. சோ mg sin theta சரி ma sin theta plus mg cos theta ரெண்டுக்கும் சமமா இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயம் சமமா இருக்கும் இல்லையா. என்ன சொல்லலாம் ma cos theta எதுக்கு சமமா இருக்கும் mg sin theta க்கு சமமா இருக்கும். சோ mm கேன்சல் a ஓட மதிப்பு என்னவா இருக்கும் g tan theta. புரியுதா. சோ இந்த பொருளின் முடுக்கம் a அதுக்கு எதிர் திசை சொல்லும்போது எனக்கு கிடைச்சு புரியுதா. a ஓட மதிப்பு எனக்கு கிடைச்சு. once theta ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு அப்படினா a ஓட மதிப்பு ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதா. சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே இது ஈக்குவேஷன் 1. சோ இத பேஸ் பண்ணி தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சேம் ஐடியா. சோ இப்போ பொருளின் நிறைகள் முறையே சோ இது என்னது 4 kg இது 1 kg. ஓகே சோ இது எதுல இருக்கு வளவளப்பான மேற்பரப்புல இருக்கு. சோ இந்த m கேபிட்டல் M கூட 4 kg கூட ஒரு கப்பி கனெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க கேப் mங்கற ஒரு நிறை கொடுத்திருக்காங்க. சோ क्वेश्चन என்ன அப்படினா சோ இந்த வெயிட்னால என்ன ஆகும் இந்த பொருள் முடுக்கமடையும் இல்லையா. ஏங்கற ஒரு முடுக்கமடையும். சோ பொருளின் முடுக்கம் இந்த பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கும். क्वेश्चन என்ன அப்படினா ஸ்மால் m நழுவாமல் இருக்க கேபிட்டல் M இன் மதிப்பு நான் கால்குலேட் பண்ணனும். புரியுதா ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதே மாதிரி t ஓட மதிப்பு நான் கால்குலேட் பண்ணனும். அதே n ஓட மதிப்பு நான் கால்குலேட் பண்ணனும். ஓகே சோ இந்த பொருளின் மீது செயல்படும் செங்குத்து விசையின் மதிப்பு கால்குலேட் பண்ணனும். புரியுதா. சோ எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் m ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணனும். once எனக்கு முடுக்கம் தெரிஞ்சிருச்சுனா n ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணிடலாம். m ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணனும். எப்படினா சோ எனக்கு முடுக்கம் தெரியும் a g sin tan theta. சோ இது ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி இருந்துச்சு அப்படினா என்ன கிடைக்கும் g divided by root. ஓகே tan 30 √3 1/√3. சோ a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ m ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ once எனக்கு a தெரிஞ்சிருச்சு அப்படினா அதன் மீது செயல்படும் தொகுபயன் விசை divided by நிறைகளின் கூடுதல் இல்லையா. சோ இப்போ தொகுபயன் விசைங்கிறது என்ன அப்படினா இந்த பொருள்னால மட்டும் தான் இது மூவ் ஆகும் இல்லையா. சோ t ஓட மதிப்பும் என்ன ஆகும் கேன்சல் ஆகும். அப்படினா தொகுபயன் விசை என்னவா இருக்கும் இதோட விசை. அப்ப என்ன சொல்லலாம் கேபிட்டல் M into g divided by நிறைகளின் கூடுதல் 1 plus 4 இல்லையா. சோ 5 plus m. சோ எனக்கு a ஓட மதிப்பு g divided by root. சோ இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும். இப்போ நான் குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 5 plus capital M is equal to √3 capital M. எனக்கு 5 minus என்ன சொல்லலாம் 5 is equal to √3 minus 1 to capital M. So m ஓட மதிப்பு என்ன தெரிஞ்சிருச்சு 5 divided by √3 minus 1. புரியுதா. சோ இந்த மதிப்புல இருக்கும்போது என்ன ஆகும் பொருள் நழுவாமல் இருக்கும். புரியுதா. நெக்ஸ்ட் தீட்டா t ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் சரி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு தனித்த பொருளின் விசை பண்ணுவாங்க. சோ இந்த கேபிட்டல் M இன் மீது செயல்படும் விசை t மேல் நோக்கி இருக்கும் mg கீழ் நோக்கி இருக்கும். அதே மாதிரி பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி இல்லையா. இப்போ நான் இதுக்கு ஈக்குவேஷன் எழுத கிடைக்கும் mg minus t is equal to ma. அப்ப t ஓட மதிப்பு mg minus இல்லையா இது சேரலாம். ஓகே சோ m ஓட மதிப்பு நமக்கு தெரியும். ஓகே 5 divided by √3 minus 1. g ஓட மதிப்பு g minus a ஓட மதிப்பு. சோ அப்ப நான் g எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு கிடைச்சிரும் எனக்கு கிடைச்சிரும். புரியுதா. இது t ஓட மதிப்பு. ஓகே நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும் n ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணனும். சோ third one n. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். சோ நீங்க இந்த வேல்யூவை மெமரி பண்ணிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படினா m ஓட மதிப்பு ma sin theta plus mg cos theta இல்லையா. சோ m ஓட மதிப்பு இங்க இந்த பொருளோட மதிப்பு 1 kg. ஓகே தீட்டாங்கிறது 30 டிகிரி. ஓகே ஏங்கிறது என்ன
g divided by root 3 sin 30 ங்கிறது 1 by 2 plus n ங்கிறது 1 kg g okay cos 30 ங்கிறது root 3 by 2 so என்ன இருக்கு g by 2 எழுதிட்டேன்னா 1 by root 3 plus root 3 so என்ன கிடைச்சது என்னோட வேல்யூ எனக்கு புரியுதா so இப்போ அடுத்த ப்ராப்ளம் 5th one சாய்தள பெட்டியில் m என்ற பொருள் வைக்கப்பட்டுள்ளது சோ இது தீட்டா சாய்தள ஏற்படும் தொடக்கத்தில் m இன் திசைவேகம் u = 0 இப்போ பெட்டி a முடுக்கம் அடையும் போது m என்ன ஆகும் கீழ் நோக்கி வரும் இல்லையா அப்படினா அதன் மீது செயல்படும் முடுக்கம் எதிர் திசையில் இருக்கும் எதிர் திசையில் இருக்கும் அப்படினா சோ பெட்டியை பொறுத்து இந்த பொருளின் நிறை எந்த திசையில் இருக்கும் இந்த திசையில் இருக்கும் முடுக்கம் இந்த திசையில் இருக்கும் இல்லையா क्वेश्चन என்ன அப்படினா சோ m இன் நிறை பெட்டியை பொறுத்து ஓகே சோ எப்படினா இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும் m தரையை அடைய ஆகும் காலம் கால்குலேட் பண்ணனும் ஆகும் காலம் என்னன்னு கால்குலேட் பண்ணனும் ஓகே சோ பொருள் கடந்த தொலைவு நான் இந்த தொலைவை விட்டேன் எனக்கு சோ இங்க வரும்போது என்ன டைம் ஆகும் ஓகே தொடக்கத்துல என்ன இருக்கு u = 0 அப்படினா once எனக்கு a ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படினா சோ முடுக்கம் m நிறையின் முடுக்கம் எதை பொறுத்து பெட்டியை பொறுத்து பாக்ஸை பொறுத்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படினா ஏக சமன்பாடு வச்சு கால்குலேட் பண்ணலாம் s = ud + ab2 ஓகே u ங்கிறது 0 a தெரிஞ்சிச்சுனா ஈஸியா சால்வ் சோ அதுக்காக நான் என்ன கால்குலேட் பண்ணா தனித்த பொருளின் விசைப்படம் கால்குலேட் பண்ணா m ன் v இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் a கால்குலேட் பண்ணனும் ஓகே சோ என்ன செயல்படும் mg கீழ் நோக்கி செயல்படும் ரெண்டு கூறுகள் இருக்கும் இது mg cos θ கூறு இது இருக்கும் mg sin θ கூறு இல்லையா அதே மாதிரி முடுக்கம் இந்த திசையில் இருக்கு நமக்கு என்ன வேணும் நிறையை பொறுத்து பொருள் m நிறையின் முடுக்கம் எதை பொறுத்து b ஐ பொறுத்து நான் கால்குலேட் பண்ணனும் பாக்ஸை பொறுத்து கால்குலேட் பண்ணனும் எந்த திசையில் இருக்கும் இந்த திசையில் am சோ இத நான் கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதுக்காக நான் இதோட முடுக்கம் கால்குலேட் பண்றேன் a ங்கிறது இந்த திசையில இருக்கு ஓகே சோ இது ஏற்படுத்தும் கோணம் θ அப்படினா இத என்ன சொல்லலாம் zigzag இத என்ன சொல்லலாம் θ சொல்லலாம் ரெண்டு கூறுகள் தெரியுமே இது கூறு இது அப்படினா இத என்ன சொல்லலாம் இது θ அப்படினா இந்த கூறு என்ன சொல்லலாம் m a cos θ இத என்ன சொல்லலாம் m a sin θ அப்படினா இந்த திசையில ரெண்டு கூறுகள் தெரியும் ஓகே இந்த கூறு இந்த திசையில m a cos θ இது என்னது m a sin θ சோ நான் இந்த முடுக்கம் கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் m நிறையின் முடுக்கம் எதை பொறுத்து பாக்ஸை பொறுத்து என்ன வரும் இது ரெண்டோட டோட்டலா m a cos θ plus mg sin θ சோ m கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா m இங்க சோ a ஓட கால்குலேட் பண்ணா once a ஓட தெரிஞ்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் t ஓட வேல்யூ கிடைக்கும் t சோ s ங்கிறது என்ன பொருள் கடந்த தொலைவு l 2 இங்க வந்து டிவைடட் பை a ங்கிறது என்னது a cos θ plus g sin θ whole power whole root புரியுதா so very important one அப்படினா இங்க வரும்போது ஆகும் காலம் is equal to under root 2l divided by a cos θ plus g sin θ புரியுதா okay next problem same idea இப்போ same சாய்தள பெட்டியில் m நிறை கொண்ட ஒரு பொருள் வைக்கப்பட்டுள்ளது சோ இது θ இப்போ சாய்தளம் பெட்டி மேல் நோக்கி நகர்கிறது என்ன அப்படினா v = constant சீரான மாறாத திசைவேகத்துடன் சீரான இயக்கத்தில் உள்ளது எனில் ஓகே பொருள் தரை அடைய ஆகும் காலம் m தரையை அடைய ஆகும் காலம் நான் கால்குலேட் t கால்குலேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா நான் சொல்லிட்டேன் t v ங்கிறது கான்ஸ்டன்ட் அதன் மீது செயல்படும் முடுக்கம் என்னவா இருக்கும் 0 அப்படினா முடுக்கம் 0 வா இருக்கு அப்படினா எதனால கீழ வரும் பொருளின் நிறையினால எடையினால கீழ வரும் அப்படினா பொருளின் எடை மீது என்ன இருக்கும் mg ரெண்டு கூறுகள் இருக்கும் cos θ இது என்ன இருக்கும் so what is g sin θ okay so இந்த பொருளின் இந்த கூறுனால மட்டும் என்ன ஆகும் பொருள் கீழ வரும் so மேல போகுது இந்த கூறுனால கீழ வரும் அப்படினா என்ன சொல்லலாம் a பொருளின் நிறை m பொருளின் முடுக்கம் a b ஐ பொறுத்து என்ன இருக்கும் g sin θ
புரியுதா? சோ இப்போ t எப்படி கால்குலேட் பண்ணலாம்? t is equal to s இந்த தொலைவை l எடுத்துட்டேன் அப்படினா 2l divided by sin theta g sin theta. புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட். இது HCF பண்ணலாம். புரியுதா? சோ என்னது? சாய்தள பெட்டியில் பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் ஓகே uங்கிறது 0. இப்போ பெட்டி சீரா மாறாத திசைவேகத்துடன் சீரான இயக்க நிலையில் மேல் நோக்கி உள்ளது எனில் m தரையை அடையும் ஆகும் காலம் என்ன சொல்லலாம்? root and 2l divided by g sin theta. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சாய்தள பெட்டியில் m நிறை கொண்ட பொருள் வைக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் ஓகே m இன் திசைவேகம் u is equal to 0. இது ஏற்படுத்தும் கோணம் சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி. ஓகே சோ இப்போ இந்த பெட்டி a மேல் நோக்கி a முடுக்கம் அடையும் போது ஓகே சோ a ஓட வேல்யூ g divided by 3 முடுக்கம் அடையும் போது m தரையை அடைய ஆகும் காலம் கால்குலேட் பண்ணணும். சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதுவும் HCF ப்ராப்ளம். ஓகே சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இந்த நீளத்தை கொடுத்துட்டாங்க 5 cm. ஓகே சோ இப்போ இந்த பொருளின் மீது ஏற்படும் முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணனும். சோ இப்போ பொருள் இந்த மேல் நோக்கி முடுக்கம் அடைச்சா இது என்ன திசையில முடுக்கம் அடையும்? கீழ் நோக்கி. இல்லையா? ஏனா போலியான முடுக்கம், போலியான திசை. அப்படினா இந்த பொருளின் முடுக்கம் ஓகே இந்த பெட்டியை பொறுத்து எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில. ஒன்ஸ் இந்த திசை எனக்கு முடுக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படினா s is equal to ud plus of ab square. இல்லையா? u ங்கிறது 0. s நான் கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி a வை கால்குலேட் பண்ணிட்டா t யை கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் ஐடியா. ஓகே சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் a வை கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ பொருள் மீது செயல்படும் விசை கால்குலேட் பண்றதுக்காக சோ என்ன இருக்கு? mg கீழ் நோக்கி செயல்படும் ரெண்டு கூறுகள் இருக்கும். mg sin cos theta கூறு, இந்த திசையில mg sin theta கூறு. இல்லையா? அதே மாதிரி பொருள் கீழ் நோக்கி முடுக்கம் அடையுது ma. சோ ரெண்டு கூறுகள் இருக்கும். சேம் mg மாதிரி தான் கீழ் நோக்கி இருக்கனால இது ma cos theta, இது ma sin theta. இல்லையா? சோ பொருள் m நிறையின் முடுக்கம் எதை பொறுத்து? b ஐ பொறுத்து இந்த திசையில இருக்கும். இந்த திசையில இருக்கனால mb is equal to என்ன பண்ணனும்? இதையும் இதையும் நான் கூட்டணும். இல்லையா? ஏனா இந்த திசையில இருக்க பொருளின் முடுக்கம். அதனால என்ன சொல்லலாம்? g sin theta plus a sin theta. So theta வேல்யூ எடுத்துட்டா g plus a sin theta. புரியுதா? சோ இப்போ g ஓட மதிப்பு a ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க. பொருள் முடுக்கம் அடைந்த வேல்யூ g plus g by 3. அதே மாதிரி theta ஓட மதிப்பு 37. sin 37 அப்படினா என்ன சொல்லலாம்? 3 4 5. So sin 37 அப்படினா என்ன சொல்லலாம்? 3 divided by 5. So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண நிகழ்ச்சியும் 3 divided by 5. So 3 4 g divided by 3 3 divided by 5 என்ன கிடைக்கும்? 4g divided by 5. புரியுதா? எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நிறையின் முடுக்கம் b ஐ பொறுத்து தெரிஞ்சிருச்சு. ஓகே அதே மாதிரி இப்போ s நான் கால்குலேட் பண்ணனும். இந்த தொலைவு எனக்கு தெரியாது. அத நான் கால்குலேட் பண்ணனும். 37 டிகிரி இது எனக்கு தெரியும். அடுத்துள்ள பக்கம் தெரியும். cos θ யூஸ் பண்ணுவோம். cos 37 டிகிரி என்ன தெரியும்? அடுத்துள்ள பக்கம் 5 cm divided by இது தெரியாது. காரணம் எனக்கு தெரியாது. அதனால நான் நினைச்சேன் l. சோ l ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணலாம். 5 cm. சோ cos θ ங்கிறது 37 4 divided by 5. எனக்கு 25 cm divided by 4. புரியுதா? சோ இப்போ நான் இந்த சம் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எனக்கு கிடைக்கும் l நாட். சோ s is equal to 1/2 ad square. இல்லையா? சோ s ங்கிறது என்ன அப்படினா 25 divided by 4 centimeter க்கு சொல்லும்போது நான் மீட்டர் கன்வர்ட் பண்ணா எழுத போறோம் -2 into ஓகே சோ 2 மேல வந்து இந்த சைடு வந்துரும் இல்லையா? a வந்து கீழ வந்துரும். a ங்கிறது என்னது? 4g divided by 5 ங்கிறது மேல வரும். இல்லையா? into t square. ஓகே இப்போ என்ன கேன்சல் ஆகும்? இது கேன்சல் ஆயிருச்சு. அதே மாதிரி everything. ஓகே சோ 25 into 5 10 to the power of -2 divided by இங்க 2 so 8g. So under root. Is it? So இப்போ நான் கான்ஸ்டன்ட் வெளியே வேல்யூ 25 இருக்கு. நான் 5 வெளியே எடுத்துறலாம். அதே மாதிரி 10 to the power of -2 வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்? 10 to the power of -1 under root 5 divided by என்ன சொல்லலாம்? 80. இல்லையா? So 80.
சோ இப்போ இத நான் கேன்சல் பண்ணும்போது என்ன இருக்கும் 1 டைம் இங்க 16 டைம் ஓகே 16 into 4 சொல்லும்போது yes so 80 எனக்கு so is equal to so 1/16 என்னன்னா 4 எழுதலாம் இல்லையா so மேல வரும்போது so 5 to the power of minus 1 divided by 4 is equal to t so இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா 1 point okay balance 1 2 எனக்கு கிடைக்கும் okay 10 to the power of minus 1 எனக்கு கிடைக்கும் 0.12 second அப்படினா 0.12 செகண்ட்ல என்ன ஆகும் கீழ வந்து புரியுதா சோ எப்படி சால்வ் பண்ணனும் சொல்லிட்டு சோ வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் 8 சோ சாயதளத்தில் தள்ளுவண்டி ஒன்று மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஓகே சோ தள்ளுவண்டி முடுக்கம் A சோ இந்த தள்ளுவண்டியில தனி ஊசல் தொங்கவிடப்பட்டுள்ளது சோ தள்ளுவண்டியின் முடுக்கம் காரணமாக தனி ஊசல் ஏற்படுத்தும் கோணம் θ ஓகே எந்த திசையில முடுக்கம் இருக்கும் இந்த திசையில் கோடியான திசை எந்த திசையில இருக்கும் இந்த திசையில F சோ இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா இந்த சாய்தளம் ஏற்படுத்தும் கோணமா சோ தனி ஊசல் ஏற்படுத்தும் கோணத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் 0 the tan inverse of R A divided by G BC is equal to tan inverse of A divided by G sin theta option D tan inverse A plus G cos alpha sin alpha divided by G cos alpha so இது கொடுத்திருக்காங்க ஓகே எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் டிக்டேட் பண்ணும்போது இந்த क्वेश्चन எழுதுங்க ஓகே இல்ல அப்படினா நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் ஓகே சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ இந்த கோணத்தை நான் கால்குலேட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இதன் மீது செயல்படும் விசையை கால்குலேட் பண்றேன் ஒன்ஸ் எனக்கு விசை தெரிஞ்சிச்சுனா ஈஸியா தீட்டா கால்குலேட் பண்ணிடலாம் சோ எப்படினா இந்த பொருளின் மீது தனித்த பொருளின் விசைப்படம் வரையலாம் அப்படினா என்னென்ன விசை இருக்கும் இப்போ சோ பொருளின் எடை mg ஓகே ரெண்டு கூறுகளா இருக்கும் mg ஓகே சோ இப்போ இங்க பொருள் இருக்கு நான் அதை இங்க இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படினா இந்த பொருள் இங்க இருக்கு இது ஏற்படுத்தும் கோணம் ஆல்பா இந்த கோணத்தை ஓகே சோ அப்படினா இது என்ன இருக்கும் mg cos ஆல்பா இது என்ன இருக்கும் mg sin ஆல்பா ஓகே சோ அதே மாதிரி பொருளின் தனியூசலின் முடுக்கம் எதை பொறுத்து இந்த ட்ராலியை பொறுத்து எப்படி இருக்கும் இந்த திசையில இல்லையா பின்னாடி வரனால இதுக்கு ஓகே இந்த திசையில ட்ராலி மூவ் ஆகுது அதுக்கு எதிர் திசை ஓகே புரிஞ்சுதா அதே மாதிரி வேற என்ன இருக்கு இங்க கம்பி கொடுத்திருக்காங்க கம்பியின் மீது செயல்படும் சோ இந்த திசையில இருக்கு சோ இது ஏற்படுத்தும் கோணம் θ சோ ரெண்டு கூறுகளா பிரியும் இல்லையா ஒரு இந்த கூறு இன்னொன்னு ஓகே இது t இது θ அப்படினா இது என்ன இருக்கும் அடுத்து எதிர்பக்கமா இருக்கும் அப்படினா t sin θ இது என்ன இருக்கும் g cos θ புரியுதா சோ ஆல்பாங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் சோ பொருள் இங்க இருக்குறத நான் வெச்சிட்டேன் அப்படினா பொருள் மீது செயல்படும் எடை கீழ் நோக்கி இருக்கும் சோ இது ஆல்பா நான் ஈஸியா கால்குலேட் ஓகே இது ஆல்பா வெரி இம்பார்ட்டன்ட் நான் θ வச்சு கால்குலேட் பண்ணலாம் புரியுதா சோ இப்போ நான் விசைகளை சமப்படுத்துறேன் சமப்படுத்தும்போது என்ன கிடைக்கும் சோ இந்த திசையில என்ன இருக்கு t sin θ is equal to இந்த திசையில என்ன இருக்கு a plus என்ன சொல்லலாம் n m ஓகே சோ mg sin alpha புரியுதா சோ அதே மாதிரி இந்த திசையை சமப்படுத்தும்போது t cos θ is equal to இதுக்கு எதிர் திசையில mg cos alpha புரியுதா சோ இப்போ sin by cos எடுத்தா என்ன கிடைச்சிரும் sin by cos so இது கேன்சல் ஆயிடும் 1 இது 2 so 1 divided by 2 என்ன கிடைச்சிரும் tan theta is equal to okay so mm cancel எல்லாமே cancellation a plus g sin alpha divided by g cos alpha okay theta ங்க வேல்யூ என்ன இருக்கும் under root sorry tan inverse so என்ன கிடைச்சோம் இந்த வேல்யூ புரியுதா ஆப்ஷன் புரியுதா எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்பா வேல்யூ தெரிஞ்சிருச்சுனா ஈஸியா நாம சோ தீட்டா வேல்யூ ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் இப்போ ஆல்பா வேல்யூ 37 அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ 37 அப்படினா so 3 4 5 so இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் theta is equal to tan inverse of so a plus okay g alpha-ங்கிறது என்னது sin 3 divided by 5 divided by g transport divided by 5 that's it
புரியுது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே,